அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழில் உள்ள முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்திலிருந்து மொத்தம் 120 கேள்விகளை வரிக்கு வரி எடுத்துள்ளோம். முக்கியமான கேள்விகள். இதை தாண்டி வேற கேள்வி எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் பாடப்புத்தகத்தை தேடி படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இந்த வீடியோவை பலமுறை கேட்டாலே போதும், நீங்கள் தேர்விற்கு ரெடியாக இருக்கலாம். இப்போ நடந்து முடிந்த டெட் 1 பேப்பர்ல இருந்து வந்த கேள்விகள் நிறைய இதில் இருக்குது. இதிலிருந்து தான் அதில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம். இந்த பாடலை பாடியவர் யார்? திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம். இந்த பாடலை பாடியவர் கவிமணி. தர்மம் என்ற சொல்லின் பொருள். தர்மம் என்ற சொல்லின் பொருள் அறம். தழைத்திட, இதனுடைய பொருள் பெருகிட, மிகுந்திட. A and B ரெண்டுமே சரி. மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம். இந்த நூலின் ஆசிரியர் கவிமணி. கவிமணி வாழ்ந்த காலம். கவிமணி வாழ்ந்த காலம் 1876 1954 வரை. அல்லால் மாற்றாங்கே மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது. இப்பாடல் வரியில் விசும்பு என்ற சொல்லின் பொருள். விசும்பின் துள் தலைகான் பரிது. இந்த பாடல் வரியில வரக்கூடிய விசும்பு என்பதன் பொருள் வானம். பருவந்து, இதன் பொருள் துன்புற்று. கீழ்கண்டவற்றுள் தவறானதை பார்க்கலாம். A குழையும் வாடும். நோக்க பார்க்க. C பாழ்படுதல் பயன்படுத்துதல். D வைகளும் நாள்தோறும். இதுல தவறானது தான் கேட்குறாங்க. பாழ்படுதல் அப்படின்னா பாழ்படுதல் எப்படி பயன்படுதல் ஆகும்? ஸோ அதுதான் தவறு. ஸோ பாழ்படுதல் பயன்படுதல். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் டேஷ் பெருமை தரும். ஆன்ற. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தெரிஞ்சா இதுல தவறானது எது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெய்வ புலவர்னு சொல்லலாம். சென்னா போதகர், பொய்யில் புலவர். தமிழ் புலவர் இல்லை. தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள்ல தவறானது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை பாடியவர் பாரதியார். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தால் நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன். இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவர் யார்? இளமையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவர் குமரகுருபரர். குமரகுருபரர். குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எந்த நூற்றாண்டு? குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் பிறந்த ஊர். குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். செவ்வி என்பதன் பொருள். செவ்வி என்பதன் பொருள் காலம். உயும் என்பதன் பொருள் வாழும். சிறுமை என்பதன் பொருள் சிறுமை, கீழ்மை, வறுமை. ரெண்டுமே சிறுமை சார்ந்தது. ஓகே, அதனால A and B கரெக்ட் ஆன்சர். முகடு என்பதன் பொருள். முகடுனாலே உச்சி தான். விந்தை என்பதன் பொருள். விந்தை என்பதன் பொருள் அனைத்தும். வியப்பு, அழகு, வேடிக்கை அனைத்துமே விந்தை தான். நுண்மை என்பதன் பொருள் அனைத்தும் தான். வேட்கை என்பதன் பொருள். வேட்கை என்பதன் பொருள் ஆவல், பற்று. வேட்கை என்பதன் பொருள் ஆவல், பற்று. A and B. நுண்மை என்பதன் பொருள் நுட்பம், கூர்மை, மிக சிறியது. எல்லாமே நுட்மை தான். ஸோ அதனால ஆன்சர் அனைத்தும். நவிழல். நவிழல் என்பதன் பொருள் கூறுதல். நவிழல் என்பதன் பொருள் கூறுதல். மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக. வேலை, வேலை.
வேலை வேலை. இதனுடைய சரியான பொருள் வந்து பனி காலம். பனி காலம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. வால் வால். இது போல கேள்விகள் நிறைய வந்து பேப்பர் 1ல கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. வால் வால் ஒரு உறுப்பு. வால்னா ஒரு உறுப்பு, ஒரு கருவி. யானை மிகுந்த பலம் வாய்ந்த விலங்கு. பலம் வாய்ந்த விலங்கு. எலி வலையில் வாழ்கிறது. எந்தலை? இந்தலை. ஓவியர் வண்ணங்களை குழைத்தார். ஓவியர் வண்ணங்களை குழைத்தார். யாழினி டேஷ் உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். விலை உயர்ந்த இந்தலை. விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம். சொல்லிய யாருக்கும் எளிய அறியவாம். சொல்லிய செயல். உருவு என்ற சொல்லின் பொருள். உருவு என்ற சொல்லின் பொருள் உருவம். அன்னார் என்ற சொல்லின் பொருள். அன்னார் என்ற சொல்லின் பொருள் போன்றவர். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சிறுமை என்பதன் பொருள். சிறுமை என்பதன் பொருள்னா இழிந்த குணம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த ஆண்டு. என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த ஆண்டு 1908. 1907 யார் பிறந்தா? காமராசர். ஸோ கலைவாணர் பிறந்தது 1908. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. விருதுநகர் அப்படின்னு பார்த்தா நீங்க காமராசர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கலைவாணர் கன்னியாகுமரி. நாகரிக கோமாளி என்று அழைக்கப்பட்டவர். நாகரிக கோமாளி என்று அழைக்கப்பட்டவர் என்.எஸ். கிருஷ்ணன். பெண் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பெண் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண் கல்வி என்கின்றதோடு. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாரதிதாசன். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது 5ஆம் வகுப்புல வருது. இது இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரும் வராது. டிஎன்பிசியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், கண்டிப்பா தமிழ்ல ஒரு எழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு கேள்வியாச்சும் கண்டிப்பா கேட்குறாங்க. ஓர் எழுத்து ஒரு மொழியில 42 எழுத்துக்கள் இருக்கு. ஒரு எழுத்து ஒரு மொழியில மொத்தம் 42 எழுத்துக்கள். சில எக்ஸாம்ல ஒரு எழுத்து ஒரு மொழியில உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. நான் நோட் பண்ணிக்கோங்க. 42. இதுல குறில் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழியில எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 2 தான். குறில் எழுத்து வந்து 2 இருக்கு. இப்போ நீங்க இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல மாத்தி கேட்பாங்க. 42. இப்போ 5ஆம் வகுப்பு வரை நமக்குன்றதுனால ஒரு 4-5 முக்கியமானது நம்ம சிலபஸ்ல வரத பார்க்கலாம். 6 to 8 நிறைய இருக்கு. அது அந்த 6ஆம் வகுப்பு பாடம் வீடியோ போடும்போது நான் சொல்றேன். ஆ ஆ ஓர் எழுத்து ஒரு மொழியே காண்க. ஆ அப்படின்னா என்னது? பசு. ஈ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி தேனி. ஈ தேனி. ஓ ஓர் எழுத்து ஒரு மொழியில மகிழ்ச்சி. ஓனா மகிழ்ச்சி. ஏ அப்படின்னா அம்பு. ஏனா அம்பு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த பாடலை பாடியவர் பாரதியார். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளப்பிள்ளை காணும் என்று கும்மியடி. இந்த பாடலை பாடியவர் கும்மியடி பாட்டு வருது இல்லையா, பாரதியார். பாரதியார் வாழ்ந்த காலம் அப்படின்னா 1882 இருந்து 1921. பாரதியார் வாழ்ந்த காலம் 1882 இருந்து 1921. கும்மி பாடல் டேஷ் பாடல்களில் ஒரு வகை. கும்மி பாடல் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல ஒரு வகைதான். சொல்லிய வண்ணம் இதன் பொருள் சொல்லியடி.
சொல்லிய வண்ணம் அப்படின்னா சொல்லியடி. பார், பார்னா உலகம், பார்னா உலகம். மாய்ந்து, மாய்ந்து மாய்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இறந்து. மடமை, மடமைனா அறிவின்மை. அன்னபூரணி புதினத்தை படைத்தவர் யார்? அன்னபூரணி முக்கியமான கேள்வி. அன்னபூரணி புதினத்தை படைத்தவர் க. சச்சிதானந்தம். க. சச்சிதானந்தம். நண்பன் சிறுகதையின் ஆசிரியர். நண்பன் சிறுகதையின் ஆசிரியர் ஓவியர் ராம்கி. இந்த மாதிரி சிறுகதையின் ஆசிரியர், பாடலின் ஆசிரியர், படைத்தவர், இது பேரெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி 1க்கு 2 முறை நம்ம ரிவைஸ் பண்ணி கூட கேட்டுக்குங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பாங்க. நண்பன் சிறுகதையின் ஆசிரியர் வந்து ஓவியர் ராம்கி. இசை அமுது பாடலை எழுதியவர். இசை அமுது என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். என் சரிதம் என்ற நூலின் எழுதியவர், நூலின் ஆசிரியர். என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் உவேசா. என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் உவேசா. நாலடியாரை பாடியவர் யார்? நாலடியாரை பாடியவர் சமண முனிவர். கூடல், இதனுடைய எதிர்சொல் ஊடல். மயில் பிளஸ் பொறி, மயிர்பொறி. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் இப்பாடலை பாடியவர் யார்? காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் இப்பாடலை பாடியவர் கவிமணி. உழவனின் நண்பன் மண்புழு. உழவனின் நண்பன், உழவனின் எதிரி யாருன்னா வெட்டுக்கிளி. உழவனின் பகைவன் கேட்பாங்க. சாரி, உழவனின் நண்பன் மண்புழு, ஆனா உழவனின் பகைவன் யாரு? வெட்டுக்கிளி. ஞாபகம் வச்சுங்க, ஒரே கேள்வியில 2 ஆன்சர். குடில் என்பதன் பொருள் குடிசை வீடு. வாழ்வை நினைத்த பின் தாழ்வு நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நென்னஞ்சே, இப்பாடலை பாடியவர் பாரதியார். உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ளம் நிறைவாமோ நன்னெஞ்சே, இப்பாடலை பாடியவர் பாரதியார். ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல். ஒரு தொடர்ல யாரு, எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் எழுவாய். எழுவாய், எழுவாய் தான் வந்து எழுவாய் என்பது ஒரு பெயர் சொல்லா இருக்கும். எழுவாய் என்றது ஒரு பெயர் சொல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா கண்ணன் என்பது பந்து விளையாடினான். கண்ணன் வந்து பந்து விளையாடினான் அப்படின்னு ஒரு சொல்லு வருதுன்னா இதுல வந்து எழுவாய் அப்படின்னு பார்த்தாங்க ஒரு கண்ணன் அப்படின்றது தான் எழுவாய். ஏன்னா எழுவாய்ன்றது ஒரு பெயர் சொல்லதான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை, எங்கு என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல். ஒரு தொடரில் யாரை, எதனை, எவற்றை, எங்கு என வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் அப்படின்னா அது ஒரு செயற்படுபொருள். செயற்படுபொருள் வந்து ஒரு வாக்கியத்துல ஒரு செயலை யார் இல்லைன்னா எதை நோக்கி செய்கிறது என்பதை குறிக்கும் சொல்லுதான் செயற்படுபொருள். இது எதை, யாரை கேள்விகளுக்கு பதிலாக வரும். அதே எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கண்ணன் பந்து விளையாடினான். அப்போ பந்துன்றதுதான் இங்க வந்து செயற்படுபொருள். ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று என்பது பயனிலை. ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று பயனிலை. பயனிலை என்பது ஒரு வாக்கியத்துல ஒரு பொருள் முடிவடையும் செய்யும் ஒரு வினை சொல்லுதான் பயனிலைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா எழுவாய், செயற்படுபொருள். ஒரு வாக்கியத்துல பெரும்பாலான ஒரு வாக்கியத்துல எழுவாய், செயற்படுபொருள், பயனிலை இந்த 3ம் வந்து இணைஞ்சே இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா கண்ணன் பந்து விளையாடினான் என்பது இங்க வந்து நம்மளுக்கு என்ன வருது? பயனிலையா வருது. அதே வந்து கண்ணன் என்பது என்ன வந்துச்சு? எழுவாயா வந்துச்சு. பந்துன்றது செயற்படுபொருள், விளையாடினான் என்பது பயனிலை. உங்களுக்கு புரிஞ்சுதா, குழப்பிட்டான்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ இந்த தொடரில் அமைந்துள்ள வினைமுற்று அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? பயனிலை. எழுவாய் அப்படின்னா
எழுவாய்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். எழுவாய்னா பெயர், ஞாபகம் வச்சுங்க சுருக்கமா. எழுவாய்னா பெயர், செய்யப்படும் பொருள்னா வினைமுற்று. எழுவாய் அப்படின்னா பெயர். துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்ட முன்போலே இப்பாடலை பாடியவர் யார்? துன்பம் அடைந்த குருவிகளும் இன்பம் கொண்டே முன்போலே இப்பாடலை பாடியவர் புலவர் தணிகை உலகநாதன். தணிகை உலகநாதன். தணிகை உலகநாதன் பிறந்த ஊர். தணிகை உலகநாதன் பிறந்த ஊர் திருவத்திபுரம். திருவத்திபுரம். மாணவர் தமிழ் விருந்து இந்த நூலின் ஆசிரியர் யார்? மாணவர் தமிழ் விருந்து இந்த நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன். பாடும் பாப்பா நூலின் ஆசிரியர் பாடும் பாப்பா நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன். தணிகை உலகநாதன் வாழ்ந்த காலம் 1921 1993 வரை. தணிகை உலகநாதன் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆண்டு. நல்லாசிரியர் விருது பெற்ற ஆண்டு 1974. சிறுவர் நாடக விருந்து நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன். அருள் என்பதன் பொருள் இரக்கம். அருள் என்பதன் பொருள் இரக்கம். சிந்தை என்பதன் பொருள் உள்ளம். பரிவு என்பதன் பொருள் அன்பு. காலன் யமன். மலையை குறிக்கும் வட சொல் கிரி. கிரிவலம் போலான்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ மலையை குறிக்கும் வட சொல் கிரி. 3 ஆறுகள் சேருமிடம் முக்கூடல். மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யார்? மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் சிவன். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல். காந்தி புராணத்தை இயற்றியவர் யார்? காந்தி புராணத்தை இயற்றியவர் அசலாம்பிகை அம்மை. காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவன் யாரு? யாரை வச்சு அவங்க பாடினாங்கன்னா காந்தியடிகளை வச்சு பாடுறதுனால காந்தி புராணம் இயற்றாங்க. இது இயற்றியவர் அசலாம்பிகை அம்மை. கதர் ஆடை அப்படின்னா பருத்தி ஆடை. வேந்தர் என்பதன் பொருள் மன்னர். வேந்தர் என்பதன் பொருள் மன்னர். நெல்லும் உயிரன்றே என்னும் பாடலை பாடியவர். நெல்லும் உயிரன்றே என்னும் பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். நெல்லும் உயிரன்றே என்ற பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். தாயுமானவரின் ஊர் திருமறைக்காடு. திருமறைக்காடு. காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவன் யாரு? காந்தி. காந்தி புராணத்தின் பாட்டுடை தலைவன் காந்தி. இதோட நம்ம 5ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 3 பருவத்திற்கான வினாவிடைகளை, முக்கியமான வினாவிடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 3 பருவத்திலிருந்து கண்டிப்பா கேள்விகளை கேட்கும். இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பல டிஎன்பிசி டெட் எக்ஸாம்ல இது வந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இதையே நீங்க நல்லா ரிப்பீட்டட் பண்ணா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகிறதுக்கான அனைத்து வழிகளும் இருக்கு. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.